தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2027 ஜூன் மாதம் புதிய பிரதமராக பதவியேற்கின்றார். 2027 ஜூன் மாதம் புதிய பிரதமராக பதவியேற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தற்போதைய பாரத பிரதமராக இருப்பவர் நரேந்திர மோடி. அவருக்கு வயது 75 வயதாகிவிட்டது. அவரை பிரதமர் பதவியிலிருந்து விலகுமாறு RSS கேட்டுக்கொண்டுள்ளது. ஆனால் அவர் விலக மறுக்கிறார். ஆகவே அவரை திருப்திப்படுத்த 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட வைக்க RSS சம்மதித்துள்ளது. RSS விருப்பப்படி மோடி பதவி விலகுகின்றார். 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு குடியரசுத் தலைவர் ஆகின்றார். ஆக 2027ஆம் ஆண்டு காலியாக உள்ள பிரதமர் பதவிக்கு RSS நிறுத்தும் நபர்கள் பதவியேற்பார்கள் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அல்லது உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யா ஆகியோர் இருவரில் ஒருவர் பிரதமராக பதவியேற்பார் என்று கூறப்படுகிறது. 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் ஆன பிறகு காலியாகியுள்ள அந்த பிரதமர் பதவிக்கு அமித்ஷா அல்லது யோகி ஆதித்யா 2 பேரில் ஒருவர் பதவியேற்பார் என்று கூறப்படுகிறது. தற்போதைய பிரதமர் மோடி பிரதமர் ஆன பிறகு RSS உடனான உறவை துண்டித்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது RSS மோடி மீது கோபமாக உள்ளது. அவரை பதவியிலிருந்து விலகுமாறு கரார் காட்டியுள்ளது. அவர் பதவி விலக மறுக்கிறார். அடுத்த வருடம் ஜூன் மாதம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு குடியரசுத் தலைவர் ஆவதன் மூலமாக பிரதமர் பதவியை காலியாக்க RSS திட்டமிட்டுள்ளது. பிரதமர் பதவி காலியான பிறகு அமித்ஷா அல்லது யோகி ஆதித்யா பிரதமராக பதவியேற்பார்கள் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.